யானை ஆண்டுனா என்ன, அதை சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம். அப்ரஹத்துல் அஸ்ரம், அவன் பெயர் அப்ரஹத்துல் அஸ்ரம். அவன் யமன் நாட்டுடைய மன்னர் அரசனாக இருந்தான். அந்த அப்ரஹத்துல் அஸ்ரம் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, இங்க காபத்துல்லா இருக்குது, எல்லா மக்களும் இந்த காபத்துல்லாவுக்கு வர்றாங்க. அதனால இதே மாதிரி ஒரு காபாவை யமன் தேசத்துல நம்ம கட்டிடலாம்னு சொல்லி யமன் தேசத்துல கட்டுறான். அந்த யமன் தேசத்துல காபாவை கட்டிட்டு அங்கேயும் மக்கள் இங்கேயும் மக்கள் வர்றது சரியா வராது, எல்லா மக்களும் யமன் தேசத்துக்கு தான் வரணும் அப்படின்ட்டு சன்ஆ அப்படின்றது கேபிட்டல் ஆஃப் யமன், சன்ஆ தலைநகர். அப்ப சன்ஆ அப்படின்ற இடத்துல காபா, அது காபத்துல் முஷர்ரஃபாவே சொல்ல முடியாது, இதுதான் காபத்துல் முஷர்ரஃபா, கண்ணியமிகு காபா. அவன் மாடல் மாதிரி காபாவை கட்டிடுறான். அந்த காபாவை கட்டிட்டு அங்கேதான் எல்லாரும் வரணும் அப்படின்ற திட்டத்துல இந்த காபா இருந்தா கூட்டம் ஸ்ப்ரெட் ஆயிருன்னு சொல்லிட்டு இந்த காபாவை இடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி திட்டம் தீட்டி அதை இடிப்பதற்காக யானை படையை தயார் செய்கின்றான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல் وأرسل عليهم அப்புறம் طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. அப்ப யானை படையை அல்லாஹ் எவ்வாறு செய்தான் என்று நீங்கள் பார்க்கவில்லையா? அந்த அவருடைய சூழ்ச்சிகளை அல்லாஹ் தவிடுபொடி ஆக்கினான். அல்லாஹ் அவர்களுடைய சூழ்ச்சி தவிடுபடி ஆக்குறதுக்கு யானை படைகளை அபாபில் என்ற பறவையின் மூலமாக சுடப்பட்ட சிறு கற்களால் எரிந்து அந்த யானை படைகளை அல்லாஹ் மென்று தின்னப்பட்ட வைக்கோலாக, அதாவது சாணியாக ஆக்கிவிட்டான்றது அந்த அத்தியாயத்தின் அர்த்தம். அப்ப அந்த நிகழ்வு மிகப்பெரிய நிகழ்வு இஸ்லாத்தின் நிகழ்வுகள்ல யானை ஆண்டு. அந்த யானை ஆண்டை வைத்து நம்ம வருஷத்தையும் மாசத்தையும் பிறையும் கணக்கு வைக்கலாம்னு சொல்றப்ப அது பேச்சுக்கு வந்துச்சு, அதை எடுக்கல. அப்புறம் தாயிஃப் பயணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் பயணம் முக்கியமான பயணம், அதை வச்சு வைக்கலாம்னு பார்த்தா கடைசியில இஸ்லாத்தினுடைய எழுச்சியும் மக்கள் கூட்டமா வரக்கூடியதற்கும் இந்த ஹிஜ்ராவுடைய சம்பவம் மிக முக்கியமான காரணமாக இருந்ததன் காரணமாக அந்த ஹிஜ்ராவை வைத்து நாட்காட்டிகளை மாதங்கள் எல்லாம் கணக்கிட்டு வச்சிடறாங்க. அதே அந்த தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த ஆலோசனை வழங்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு தகுந்த காரணம் இருப்பதன் காரணமாக ஹிஜ்ரி ஆண்டை ஹிஜ்ரா செய்த ஆண்டிலிருந்து ஹிஜ்ரி ஆண்டாக. அப்ப அப்படி பாக்குறப்போ ஜமாதியுல் அவ்வல் நம்முடைய அரபி மாதத்தின் கணக்கின் அடிப்படையில 5வது மாதம். முஹர்ரம் 1, நான் சில நம்பர் எண்ணிக்கிட்டே வாங்க. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதியுல் அவ்வல், 5ஆம் மாதம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா புறப்பட்டு 1445 ஆண்டுகளும் 4 மாதங்களும் 27 நாட்களும் ஆகுது. இப்ப ஹிஜ்ரி 1446 முடிஞ்சதை சொல்றேன். அப்ப கரெக்டா நமக்கு ஒரு கணக்கு நிக்குது பாருங்க இந்த இடத்துல. அப்படிப்பட்ட ஹிஜ்ராவுடைய சம்பவம், ஹிஜ்ராவை வைத்துத்தான் ஹிஜ்ரி ஆண்டு கணிக்கப்படுது. தவிர அந்த ஹிஜ்ரி எதுக்கு பயன்படுத்துறாங்க? அடுத்து இஸ்லாமிய சட்டங்கள் அனைத்தும், சட்டங்கள் என்று சொன்னால் உதாரணத்திற்காக ஒரு கணவன் மனைவி விவாகரத்து செய்து விட்டாலோ அல்லது கணவன் இறந்து மனைவி இத்தா இருப்பதோ 3 மாதவிடாய் காலங்கள் விவாகரத்து செய்யப்பட்ட பெண் இருக்கணும். கணவன் இறந்து விட்டால் 4 மாதம் 10 நாட்கள் இருக்க வேண்டும். இந்த 3 மாதவிடாய் காலமாக இருக்கட்டும் அல்லது 4 மாதம் 10 நாட்களாக இருக்கட்டும், இது பூராமே எந்த கணக்கில் வைக்கணும்? அரபி மாதத்தின் அடிப்படையில் தான் வைக்கப்பட வேண்டும். பாருங்க இடது பக்கம் ஒரு விபத்து பாருங்க, அதுக்குதான் நம்ம துவாக்கள் விபத்து பாருங்க. இடது பக்கம் நம்ம துவா ஓதுறோமே, அந்த காபத்தில் மன்வர் ஓதுனமா இல்லையா? காபத்தில் மன்வர்னா கோரமான காட்சிகளை நாங்கள் காணக்கூடாதுன்றது இதுதான். எல்லாம் பாதுகாக்கணும், உண்மையும் எல்லா மக்களையும் பாதுகாக்கணும். சோ இதுதான் இந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய சுருக்கமான செய்திகள். இவர்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நாம் எல்லாருமே அரபி மாதத்தை முழுவதுமாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி ஆங்கில நாட்களையும் மாதங்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோமோ, இன்னும் சொல்ல போனா நம்ம எழுதக்கூடிய நேரங்கள்ல கூட, ஏன்னா இங்க நம்முடைய சட்டங்கள், நாட்டு சட்டங்கள் எல்லாமே ஆங்கில மாதத்தின் அடிப்படையில் தான் வைக்கப்பட்டிருக்குது. எப்படி எல்லாம் வைக்கிறாங்க? வருடத்தின் ஆரம்பம் எது சொல்றாங்க? ஜனவரி மாதம் 1ஆம் தேதின்றாங்க. அதே மாதிரி
ஜனவரி மாதம் 1ன்னு சொல்றாங்களா. அப்புறம் என்ன இருக்குது, ஒன்னொன்னுக்கு ஒரு கருத்து வச்சிருப்பாங்க. நமக்கு முஹர்ரம் தான் ஒன்னா இருக்குது. ஆண்டினுடைய முதல் நாள் முஹர்ரம் ஒன்றாக இருக்குது. அப்படியாக நாம் இந்த கேலண்டர்களை முக்கியமாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முஸ்லீமும் இதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆங்கில தேதியை போன்று அல்ஹம்துலில்லாஹ் ஹிஜ்ரா புறப்பட்ட அந்த சவுர் குகை, அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அந்த குகைக்கு மேல போயிட்டு வர கீழே இறங்குறதுன்றது சாத்தியம் இல்லாதது. அதை போயிட்டு வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்காக நான் உம்ரா கூட செஞ்சிடலாம். அதுல இது வணக்கமும் இல்லை. மேலே ஏறி இறங்குறதெல்லாம் நிறைய பேர் ஏறுவாங்க இறங்குவாங்க. நமக்கு அது தேவையில்லை, அது வணக்கமும் இல்லை. நம்ம நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போனாங்களே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம அந்த இடத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் சிறிது நேரம் ஹிஜ்ராவை பற்றியான ஒரு சரித்திர குறிப்புகள் உங்களுக்கு சொல்லப்படும். அதை கவனமாக கேட்டுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.